श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 3வது அத்தியாயம் கர்மயோகத்தில் 36வது ஸ்லோகம். अर्जुन उवाच अथ केन प्रयुक्तोऽयं पापं शरति पूरुषः अनिश्चिन्नपि वार्ष्णेय बलादिव नियोजितः। अर्जुन उवाच अथ केन प्रयुक्तोऽयं पापं शरति पूरुषः अनिश्चिन्नपि वार्ष्णेय बलादिव नियोजितः. பெருமாள் இப்போ இத்தனை சொல்லி கொடுத்துட்டார் இல்லையா. ஸ்ரேயான் அடுத்தவனோட தர்மத்தை விடாத செய்கிறத காட்டிலும் ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா, தன்னுடைய தர்மம் ஒன்று சாதாரணம் இல்லை, அதாவது அதுக்கு அதில் ஒன்றும் குணமே இல்லை, இதெல்லாம் என்னத்துக்கு செய்கிறது, தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிறது அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய தர்மத்தை ஸ்வதர்மத்தை விடாது அனுசரிக்க வேண்டும். பலனற்றதாயினும் பலமற்றதாயினும். ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவனுடைய நன்கு அனுஷ்டிக்கப்பட்ட அடுத்தவனுடைய தர்மம் என்ன பண்ணாது, எந்த பலனையும் தராது, மாறாக அது பயத்தையே விளைவிக்கும் அப்படின்னு சொன்னார். ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டியது எல்லாருக்கும் பொது அப்படின்னு சொன்னார். அதில் என்ன கிடையாது, ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, ஜாதி பேதங்கள் கிடையாது, வர்ணத்தில் வித்தியாசம் கிடையாது, அவனுக்கு என்ன ஸ்வதர்மமோ அதை விடாது அனுசரிக்கணும்னு போன ஸ்லோகத்தில் நன்னா ஆணித்தரமாக காதில் நன்னா கரைச்சி குத்திவிட்டார் பெருமாள் அர்ஜுனனுக்கு. சார் கேட்ட உடனே சுவாமிக்கு என்ன வந்துடுது, சந்தேகம் வருது. ஆமாம், இப்படி நீ சொன்னியே தவிர கிருஷ்ணாவனை வேற வார்ஷ்ணேய, விஷ்ணு குலத்தில் பிறந்தவனே, விஷ்ணு குலத்துக்கு திலகமானவனே, வார்ஷ்ணேய கிருஷி கிருஷ்ணா என்னோட அத்தை பையன் அப்படிலாம் யோசித்துக்கிண்டு அதை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு அர்ஜுனன் கேட்குறாருன்னு கேட்டால், அத்தகேன பிரயுக்தோயம். ஆமாம், இப்படிலாம் இருக்குதே, நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் என்ன ஆறுது, சில சமயத்தில் இச்சின்னபி இச்சை, அதாவது விருப்பம் இல்லாமலேயே சில எனக்கு விருப்பமே இல்லை இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு, இருந்தாலும் சர்க்கம்ஸ்டன்சஸ் பைண்ட்ஸ் மீ டு டூ, அடுத்தவனோட வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுது. புருஷனுக்கு எதனால் ஏவப்பட்டு இத்தகைய வாண்டாத வேலைகளை அவன் செய்ய வேண்டி வருது. பலாத்காரமாக பலாத் நியோஜிதா இவ, அவன் என்ன சொல்கிறான், அவனை புகுத்துடுறான், அதில் நீ போய் செய்யி அப்படின்னு அவனை தள்ளி விடுறமே. இது எப்படி நடக்கிறது, இது என்ன பாவத்தினால செய்கிறதா, இல்லை ஏன் அவன் இந்த மாதிரி தப்பாக செய்கிறான், நம்மளுடைய கர்மா இல்லை இதை செய்யக்கூடாது அப்படின்னு அவனுக்கு புரியலை முதல்ல ஒன்று. ரெண்டாவது பலாத்காரமாக அவன் அதுக்குள்ளே தள்ளி இந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்கிற மாதிரி வேற ஆறுது. அப்படின்னு சொன்னால் இது என்ன, அவன் போய் செய்துவிட்டு அது செய்கிறது பாவமா, அப்போ அவனுக்கு அதுக்கு என்ன பலன் கிடைக்கும், ஏன் அவனுக்கு பலன் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு கூட அவனை இப்படியெல்லாம் செய்ய வேண்டி வருது. இதுக்கு என்ன காரணம் சொல்லுவ விஷ்ணு குலத்தவனே, இதுக்கு என்ன காரணத்தை சொல்லுவ கிருஷ்ணா நீனு அப்படின்னு பெருமாள்கிட்ட அர்ஜுனன் கேட்குறா. அதாவது தெரிஞ்சே சில சமயத்தில் செய்கிறோம். ஒருத்தருக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அவரை என்ன லவணம் குறைச்சி சாப்பிடு ஒன்று, ரெண்டாவது ரொம்ப புளி எடுக்காத, புளிப்பு சுவைகளை குறைச்சுடு, அப்புறம் காரத்து பக்கமே பார்க்காத அப்படின்னு பெருமாள் என்ன சொல்கிறார். பெருமாள் இல்லை, டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அனுப்புகிறார். அதாவது டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. நிறைய மோர் சாதம் சாப்பிடு, மோருக்கு என்ன பண்ணாத, லவணம் சேர்த்துக்காத, அதுக்கப்புறம் அதேமாதிரி குழம்பு சாதமே சாப்பிடாத, பருப்பு அதுபோல் வகையறா புளி இல்லாத ஆகாரம் எடுத்துக்கோ, அப்புறம் ரொம்ப இனிப்பு எடுக்காத, உப்பையும் குறைச்சுடு அப்படிலாம் சொல்லி அனுப்புகிறார். அவனுடைய ஆரோக்கியத்தை முக்கியமாக மனசில் கொண்டு இது மாதிரி ஒரு 4-5 வாரம் தொடர்ந்து இரு, அப்புறம் என்னை பாரு, துளி போரம் உப்பு போட்டுக்கலாமா வேண்டாமான்னு நான் சொல்கிறேன்னு அந்த டாக்டர் சொல்கிறாருன்னு வைங்கோ, ரொம்ப சரி. ஆனால் அவனுக்கு இந்த 6 வாரன்றது ரொம்ப சிரம சாத்தியமாக இருக்குது. என்ன இது, ஒரு மோர் சாதத்துக்கு சால்ட்டு கிடையாது, குழம்பே கிடையாது, ஒரு பருப்பு சாதம் நன்னாவே இல்லை பிளைண்டாக இருக்குது, எப்படி இதை சாப்பிட்றது, இது சாப்பிட்டு எப்படி இருக்குது, கொஞ்சம் தானே காரமாக ஒரு பச்சை மிளகா துவையல் சாப்பிடலாமா அப்படின்னு அவனுக்கு தோணி போயிடும் இந்த 6 வாரத்தில். அதனால் என்ன செய்கிறான், தெரிஞ்சு அவன் அப்பத்தியம் பண்ணுறான்.
அதனால் என்ன பண்ணுறான், அவாத்து மாமின்ற சம்சாரத்துக்கிட்ட சொல்லி நாளைக்கு நன்னா ஒரு அரைச்சி விட்டு குழம்பு பண்ணு, ஒரே நன்னாவே இல்லை இதை தளியே அப்படின்னு சொல்லி ஆறுது. அவள் வீட்டுக்காரன் சொல்கிறானேன்னு சொல்லி பண்ணிவிட்றா. இல்லை தெரிஞ்சே அவரே தளி பண்ணி சாப்பிட்டு பாகம் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னால் இது என்னது, நோயாளி ஒரு டயட் ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்க வேண்டிய ஒருத்தர் தானே தெரிஞ்சே அபத்தியம் பண்ணுறார். அது ஏற்புடையதன்றா, இது தவிர்க்கக்கூடியதா, தவிர்க்க வேண்டியதா, இல்லை அதை சேர்த்துக்கலாமா உணவில் அப்படின்னு சொன்னால் இது மனிதனுடைய பிராரப்தமா இல்லை இது ஓணுன்ட்டு செய்கிறானா அப்படின்னு கேட்டால் அதை இது இல்லை, ரெண்டுமே இல்லை. வேறு என்னவாதான காரணமா, இதுக்கு ஏன் அவன் தப்பு பண்ணுறான், அப்படி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பகவான் இவ்வாறு மனிதனை ஏன் பாவத்தில் செலுத்துகிறார், இதற்கு யார் காரணம், இது மனிதனுடைய பிராரப்தமா இல்லை பெருமாளுடைய கட்டாயமா இல்லை அவனுடைய கர்மாவா இல்லை இது ரெண்டுமே இல்லாமல் வேறு என்னவா, என்னது கிருஷ்ணா கொஞ்சம் கிளியர் பண்ணேன். எனக்கு நீ சொன்ன உடனே தோணுறது நான் என்ன சண்டை போடணுமா வேண்டாமான்னு தனக்கு தோணுறது இல்லை. பெருமாள் நன்னா சொல்லிட்டார், க்ஷத்திரியனாக இருந்தால் உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு நீ சண்டை போட்டு தான் ஆகணும். நாட்டை காப்பாற்றுறதுக்கு அது உன்னுடைய கடமை. ராஜாவாக இருந்துட்டு நான் காட்டில் போய் தவம் பண்ணுறேனே, வாட் இஸ் திஸ் அப்படின்னு பெருமாள் கொஞ்சம் குரலை உரத்தி சொல்கிறார், அழுத்தியும் சொல்கிறார். அது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் ஆமாம் எனக்கு பிடிக்கலன்னா கூட செய்ய சொல்கிறியே, அது என்ன காரணம், இது என்ன பிராரப்தமா, கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கோ கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் பெருமாள்கிட்ட கேட்டுக்கிறா போல. பெருமாள் உடனே சிரிச்சுக்கண்டே அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன பதில் பெருமாள் சொல்கிறான்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.